தனியார் நிறுவனங்களுக்கு நிலம் ஒதுக்கீடு செய்தது தொடர்பாக அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையே சட்டசபையில் காரசாரமான விவாதம் நடந்தது. இதன் முடிவில் அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டசபையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கலந்து கொண்டு பேசிய அதிமுகவினர் தனியார் தொழில் நிறுவனங்களுக்கு இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் வழங்கப்பட்டது, யார் யாருக்கு எவ்வளவு நிலம் வழங்கப்பட்டது என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். அதற்கு துணை முதல்வர் ஸ்டாலின் விளக்கமளித்தார். ஆனால் விளக்கம் குறித்து கேள்வி எழுப்ப அதிமுகவினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். பன்னாட்டு நிறுவனங்கள் தொழில்கள் துவங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கே வருகை தருகிற போது அவர்களுக்கு இடஒதுக்கீடுகளை பற்றி இன்று நாங்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் கேட்டது வேறு. துணை முதலமைச்சர் அதற்கு பதில் சொல்லிவிட்டு திசை திருப்புகின்ற வகையில் உங்களுடைய ஆட்சி காலங்களில் என்னென்ன நடைபெற்றிருக்கிறது, எப்படி நீங்கள் நிலங்களை வழங்கி இருக்கிறீர்கள் என்று ஒரு தவறான புள்ளி விவரங்களை இந்த மாமன்றத்திலே தெரிவித்தார். ஆனால் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சி மீது சொல்லுகிற போது, அன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியை பற்றி சுட்டி காட்டுகிற போது அதற்கு விளக்கங்களை நாங்கள் மறுத்து சொல்வதற்கு, இந்த ஆட்சியில் நடைபெற்றிருக்கிற என்னென்ன தவறுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் விளக்க வேண்டும் என்று அதற்கு மறுப்பு சொல்வதற்கு அவர்கள் அனுமதி அளிக்கப்படவில்லை. அதைத்தான் கண்டித்து நாங்கள் இப்போது வெளிநடப்பு செய்திருக்கிறோம். தொடர்ந்து 2 நாட்களாக ஊழல் மற்றும் நில ஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக அதிமுகவினர் வெளிநடப்பு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.